வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். ஏற்கனவே தேர்தல் பணிகள் மறைமுகமாக வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிற நேரம் இது. நேற்று புதுவைக்கு வந்த ஒரு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் இணைய வேண்டும், அது அவருடைய விருப்பம். அது மட்டுமல்ல, திரு டிடிவி அவர்களுக்கு அமைச்சர் பதவி, இது ஏதோ அத்வாலியுடைய குரலாக நான் கருதவில்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாகவே நான் பார்க்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு தனிநபரால் இயலாது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதிமுக ஏற்கனவே தொகுதி பங்கீட்டுக்கான குழு அமைத்திருக்கிறது. திமுக ஏற்கனவே அமைத்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி பல வழிகளிலும் அதிமுகவோடு நட்புறவு கொண்டாடி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது. ஆனால் சில எதிர்ப்புகள் வருவது மாதிரி தெரிகிறது, சில ஆதரவு குரல்களும் கேட்கின்றன. என்னதான் நடக்கிறது, தேர்தல் எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இன்றைய குரல், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். மிக எளிதான குரல் என்று நினைக்கிறேன். அறிவுடையார் எல்லாம் உடையார், எது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அறிவு இருந்தால் எல்லாம் இருந்ததாக பொருள். அறிவிலார் என்னுடையரேனும் இலர், என்னதான் பெற்றிருந்தாலும் அறிவை பெற்றிருக்கவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று பொருளாகிறது. தேர்தல் சமயத்திலும் இந்த அறிவை எல்லா கட்சிகளும் பயன்படுத்துவார்கள் என்று நாம் முழுமையாக நம்புகிறோம். இன்றைக்கு விருந்தினர்களாக 3 பேர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு காசிநாத பாரதி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு பாலாஜி வெங்கட்ராமன், வலதுசாரி சிந்தனையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு அருணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. திரு பாலாஜி வெங்கட்ராமன், நான் ஆரம்பத்திலே ஒரு சுழி போட்டேன். நான் அதாவது ஒரு கட்சிக்குள் புகுந்து இப்படித்தான் போக வேண்டும். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த 2 கட்சிகளும், அதாவது அமமுகவும் அதிமுகவும் இணைய வேண்டும் என்று பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பதாக அரசியல் புரசலாக செய்திகள் வந்தன. சில மறுப்புகளும் வந்தன. ஆனாலும் ஊடகங்களில் தொடர்ந்து அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. திரு டிடிவி அவர்கள் தொடர்ந்து மறுத்து கொண்டிருந்தார். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, அதிமுகவுடன் இணைப்பு இல்லை என்று இந்த அத்வாலே அவர்கள் சொன்ன அடுத்த நாளே, அதாவது இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த தத்தளிப்பு? எதுக்கு இன்னொரு கட்சியில் போய் மூக்க நுழைச்சி நீங்கள் இணைய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருக்கிறது, அப்படித்தான் பொருள். இதை நீங்கள் பலவீனம்னு பார்க்கலாம், அது உங்களுடைய கருத்து. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தமிழகத்தில் இது ஒன்றும் புதுசல்ல. திமுக வந்து இரண்டாக உடைந்த போது 1978 என்று நினைக்கிறேன், இப்பொழுது பிஜு பட்நாயக் அவர்கள் திமுக தலைவரையும் அதிமுக தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனையும் சந்தித்து அவர்கள் இருவரும் கூட்டாக இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து, கூட்டாக இணைப்பது என்பது வேறு, கூட்டணிக்கு முயற்சிப்பது வேறு. அதுதானே இப்போ தமிழ்நாட்டில் இருங்க. அதாவது டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவும் ஒன்று சேர வேண்டும் என்றது மாற்று கருத்து இல்லை. பிஜு ஜனதா கட்சி இங்கே வந்து இணைப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டது என்பது ஒரு வரலாற்று உண்மை, அது நம்ம இருக்கல. ஆனால் இப்போ சொல்லுகிற இணைப்புக்கும் அந்த இணைப்புக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசமே இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. இது கூட்டணிக்கான இணைப்பு முயற்சி, அதுவும் அப்படிதான். இல்ல அது வந்து இந்த 2 கட்சியும் ஒன்றுபட்டால் தான் காங்கிரஸை வலுவாக எதிர்க்க முடியும் என்பதுதான் இல்ல. தமிழ்நாட்டில் அன்னைக்கு அதுதான் நிலைமை. அதுதான் நான் சொல்ல வரேன். அன்று தமிழகத்தில் அதுதான் நிலைமை. ஏன் சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு மாநில கட்சியின் முதுகில் உட்கார்ந்து சவாரி செய்து காங்கிரஸ் பலம் பெற்று விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் பிஜு அவர்கள் அந்த காரியத்தை முன்னெடுத்தார். அதை மறுக்க முடியாது. பிஜு பட்நாயக் அந்த முயற்சியை முன்னெடுத்ததுக்கு காரணம், அப்போ அது ஓரளவுக்கு, அதாவது அந்த கூட்டு என்பது முடிவான தருணத்தில், அடுத்த நாள் வேலூர் பொதுக்கூட்டத்தில் முதல்வரை வைத்துக்கொண்டே, எம்ஜிஆரை வைத்துக்கொண்டே ஒரு அமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை வசைபாடினார். அதனால் அந்த இது வந்து முறிந்தது. அப்போது அது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பக்கம் வந்து டிடிவி அவர்கள் இது முடியாது அப்படின்னு சொன்னார். அது முடிஞ்சதே
முடிச்சாங்க. இது நாளைக்கு முடியும்ன்ற நிலைமைக்கு வரலாம் இல்லையா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் முடியாது, அன்னைக்கு கூட தான் முடியும்னு சொல்லி ரெண்டு அதாவது ரெண்டு பெருந்தலைவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மிகப்பெரிய தலைவர்கள், ஆளுமையானவர்கள். அவர்கள் இருவருமே கூட்டு சேர்ந்து ஒரு முடிவை எடுத்த பிறகு ஒரு அமைச்சர் வேலூர் பொதுக்கூட்டத்தில் அந்த கூட்டணி முறியும் விதமாக பேசியது. அதுக்கப்புறமா தான் அந்த கூட்டணியே முறிஞ்சது. சேர போனது முறிஞ்சது. ஆமா, இல்ல சேரும். அதுதான் நான் சொல்றேன், சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றது தான் நான் சொல்றேன். பாரதிய ஜனதா நம்பிக்கை இருக்கு. அதுல என்ன தவறு நம்பிக்கை இன்னும் இருக்கா? இல்ல, நான் வந்து பாரதிய ஜனதாக்காக நான் பேசல, நான் பேசுறது பொதுவாகவே ஒரு கருத்து என்ன சொல்றேன், பார்வையாளர் சொல்றதுன்னா அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த கட்சிக்கான பாதகமாக கூட அவங்க பார்க்க சார். இந்த 2 வருஷம் இந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த 2 வருஷம் இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 350 365 வச்சு காங்கிரஸ் கலைத்த அரசாங்கங்கள் எவ்வளோ உண்டு. அதில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசு எத்தனை முறை கலைத்தார் செயல்பாடு இது. அதாவது பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசை நீட்டிக்க செய்வது. இது பெரும்பான்மை இல்லை, எப்படி நீங்க சொல்றீங்க இது பெரும்பான்மை இல்லை என்று? எத்தனை தேர்தல்கள் தள்ளி போடப்பட்டது தெரியுமா? இது தேர்தல்கள் தள்ளி போடப்பட்டதற்கான காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு கேட்கணும். இல்ல, அதற்கான காரணம் இல்ல, நேரடியான காரணம் இருக்கு. இப்ப 20 தொகுதியில அவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையில் அவர்களுக்கான மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை உண்டு. சரி, நாளைக்கு இவங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏதோ அந்த 25க்கு பிறகு இந்த தேர்தலை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றொரு தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியில வந்து அம்மா அவர்களின் யாராவது கடிதம் கொடுத்தாச்சுன்னா தேர்தல் இல்லையே, அதுல வந்து திமுக வந்து கேஸ் போட்டிருக்கிறதுல அந்த கை விரல் வந்து அவர்களது புரட்சி அம்மா அவர்களது. தேர்தல் ஆணையம் அரசு தரப்பில் சொல்லப்பட்ட காரணம் என்ன? அதாவது நான் சொல்றது நியாயமான இல்லை, நீங்க வந்து அரசு தரப்பில் 1000 பேசலாம், ஆனா இதுவும் ஒரு உண்மையான காரணம். இதை நீங்க மறுக்கும் ஐயா. இப்போ அதாவது தலைவர் கலைஞர் அவர்களை மெரினாவில் இது பண்ணோன்றதுக்காக இவர்கள் போட்ட கேஸை வாபஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி அந்த தேர்தல் நடக்கணும்னா அந்த கேஸை வாபஸ் வாங்கலாமே திமுக. திருவாரூர்ல தான் இவங்களே தானே லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் எல்லா கட்சியுமே தானே ஸ்டாலின் அவர்களே எதிர்பார்க்க தொடக்கத்திலேயே நான் சொல்றேன், இது இல்லை எந்த கட்சியுமே திருவாரூர் தேர்தலை இடைத்தேர்தலை விரும்பவில்லை. அதை அவர் எதிர்கட்சி தலைவரே வரவேற்றாரு. நான் சொல்றேன், அதுதான் பிரச்சனை. அது பின்னாடி வருவோம் நம்ம. டிசம்பர் 3ஆம் தேதியே தலைமைச் செயலாளர் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். டிசம்பர் 3. அதற்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு கூட இந்த திருவாரூர் இடைத்தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து எதிராக வாதாடியது தேர்தல் கமிஷன். கரெக்டுங்க. கிரிஜா வைத்தியநாதன் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு முதன்மை செயலாளர். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே. அவங்க லெட்டர் கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? கொடுத்தது தவறுன்னு சொல்லல, அந்த வாங்கி வச்சுக்கிட்டு இது என்ன இரட்டை வேடம்ங்கிற நான் சார். அதுதான் சார், அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன். அதுதான் ஒருத்தருடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நான் யாருமே ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது. ஐயா இப்போ வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பு சரியா இருந்தது, அதாவது எனக்கு சாதகமா இருந்தா வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது பாதகமா இருந்ததுன்னா இந்த தீர்ப்பை விட மோசமான தீர்ப்பு உலகத்துல யாருமே கொடுத்தது இல்லைன்னு சொல்லுவோம். வாங்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்படி கூட சொல்லிடலாம். இல்ல, அதுதான் எல்லா இடத்துலயுமே நடக்குது. இப்ப அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கு வந்து கர்நாடகத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொன்னாங்க. அதே 2G வழக்கில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இடஒதுக்கீட்டில் ஒரு சில இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸுகளும் மிக உச்சிதமான தீர்ப்புன்னுவாங்க. இந்த வேறு ஏதாவது வரும்போது இது வந்து மிக மோசமான தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன், எனக்கு சாதகமாக வந்தால் அது உயர்ந்த தீர்ப்பு. இவ்வளவு நேரம் சொன்ன உதாரணங்கள் எதுவுமே அரசியல் கட்சி சார்புடையது அல்ல. தேர்தல் கமிஷன் மாநில தலைமை செயலாளர். இதில் அரசியல் கட்சிகளை பற்றி பேசுகிறேன். நீங்கள் வெளியே போய் அரசியல் கட்சிகள் செய்ததெல்லாம் பற்றி இன்னொன்று சொல்கிறேன். நான் ஆர்கே நகர் தேர்தல் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. தேர்தல் சின்னம் எப்போ கொடுத்தாங்க சொல்லுங்கள்? தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னாடி, ஒரு நாளுக்கு முன்னாடி. ஆமாம். இதெல்லாம் என்ன நியாயம்? என்ன வகையில் சேர்த்து இதெல்லாம்? அது வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர்களது உரிமை. அது தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அதனால அவங்க பண்றதை வந்து நீங்க கேள்வி கேட்கணும்னு சொன்னா அந்த நேரத்திலே கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா அன்னைக்கும் அந்த நாள்ல இருந்தே கேட்டுருந்தாங்க, எல்லா கட்சிகளும் கேட்டது.
அது வந்து தன்னாட்சி பெற்ற நிறுவனம். இந்த தேர்தல் ஆணையம் கேளாச்செவியாக அந்த இருந்தது. தன்னாட்சி பெற்ற நிறுவனத்துடைய ஒரு காலத்துல அதுதான் அதை யார் செஞ்சது, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒற்றை தேர்தல் கமிஷனராக இருந்ததை அவருக்கு மேல 2 பேரை கொண்டாந்து போட்டது யாரு? அரசியல்வாதிகள் தானே. அரசியல்வாதிகள் தான். அப்ப இப்படிதான் நடக்கும். எனக்கு ஒருத்தர் சாதகமா இருப்பாரு, அந்த கட்சிக்கு ஒருத்தர் சாதகமா இருப்பாரு, இந்த கட்சிக்கு ஒருத்தர் சாதகமா இருப்பாரு. அப்படி அந்த பிரச்சனை அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்றைய அரசியல்லையும். எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே வந்து அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இதான் அரசியல் இன்னைக்கு. காசிநாத பாரதி, இதுக்கு நீங்க தான் விளக்கம் சொல்லணும். ஏன்னா திரு டிடிவி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கல்லில் எழுதி வச்ச எழுத்தாய் சொல்லிட்டார். இனிமேல் எந்த காலத்திலும் இல்லைங்கிற வார்த்தையை சேர்த்தே சொல்லிட்டார். யார் வந்தாலும் எதுவும் நடக்க போறதில்லை. ஏன் நடக்காதுன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறார் திரு பாலாஜி. ஒரு விஷயத்த சொல்றேன், அவர் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த சொல்லலாம். மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் மிக தெளிவாக என்னுடைய வாழ்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார். என்னை 6 மாதம் சிறையில் அனுப்பினால் என்ன, 20 ஆண்டுகள் சிறையில் அடைத்தால் போல 21வது ஆண்டு வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பேன் என்று இன்றைக்கு திராவிடத்தை தாங்கி நிற்கிற ஆட்களாக தங்களை சொல்லிக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமோ அதனுடைய புதிய தலைவராக வந்திருக்கிற அவர் ஸ்டாலின் கூட இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்ல முடியவில்லை. மக்கள் செல்வர் அவர்களுடைய மிக தெளிவான முடிவுகள் மூலமாகத்தான் இன்னைக்கு தமிழகத்திலே மக்கள் வந்து லட்சக்கணக்கில் அவர் எங்கே வந்தாலும் திரளுகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போதைக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி மட்டும் சொன்னீர்கள். தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, கவர்னர் என்ன செய்தார்? 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்று கடிதம் கொடுத்த போது எங்கோ ஓடி ஒளிந்து கொண்ட அன்றைக்கு கூட சொன்னார்கள், தீ வருகின்ற போது தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு வண்டியும் காணாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். சொன்ன மாதிரி அந்த 122 எம்எல்ஏக்கள் இருந்தல்ல, கணக்கில் கொள்ளப்பட வேண்டிய காலத்தில் கணக்கில் கொள்ளப்படவில்லை. அதான் சொல்ல வரேன். 122 எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுக்கிறார்கள். அன்னைக்கு கவர்னர் வந்து அன்னைக்கு வந்து ஆக்ட் பண்ணியிருக்கணும், அன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டார். அதே வந்து அதற்கு பிறகு வந்து அவருக்கு என்ன நான் கேட்கிறேன்னா, தண்டனை வழங்கும் போது அவருக்கு யாரும் சோசியம் சொல்லியிருப்பாங்களோ? எந்த அடிப்படையில் அவர் அன்னைக்கு மறுத்தார்? ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கடிதம் கொடுத்து விட்டால் நீங்க அவங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும். ஒரு வாரம் மகாராஷ்டிராவிலே சென்று ஒளிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இணைகின்ற போது 2 பேர் கையையும் கொடுத்து, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல மாட்டுத்தரகு வேலை செய்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாட்டுத்தரகு வேலையை செய்து 2 கையையும் குலுக்கி காட்டினார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்கே நகரில் என்ன செய்தது? பெரும்பான்மை வாக்குகள் பெற்று மக்கள் செல்வர் டிடிவி வெற்றி பெற்று விட போகிறார் என்றவுடன் தேர்தலை நிறுத்தினார்கள். அதே தேர்தல் ஆணையத்தில் நாம் வந்து 122 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு கடிதம் கொடுத்த போது அவர்கள் ரெட்டலை சின்னம் நம்ம சின்னத்தை முடக்கினார்கள். அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்களிடம் வந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அன்னைக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நம்மளிடம் நம்மிடம் ரெட்டலை சின்னத்தை அன்னைக்கு கொடுக்கல. வெற்றி பெற்று விட போகிறார் என்பதை தேர்தலை ஒத்தி வைத்தார்கள். பிறகு வந்து அதற்கு பிறகு வந்து ஏறக்குறைய 7.5 லட்சம் அபிடவிட்டுகள் கிளை செயற்குழு உறுப்பினர் வரை பொதுக்குழு உறுப்பினர் வரை பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் சார்பாகவும் தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டன. சுபான் அபிடவிட்டுகள் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றையெல்லாம் மீறி அந்த சின்னத்தை ரெட்டலை சின்னத்தை மதுசூதனிடமும் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வத்திடமும் அன்றைக்கு ஒப்படைத்தார்கள். முதல் நாள் சின்னத்தை ஒப்படைத்து விட்டு மறுநாள் தேர்தல் அறிவித்தார்கள். அவர்களுடைய நினைப்பு என்னவென்றால், இரட்டலை சின்னம் என்பது தோல்வியே காணாத சின்னம். தோல்வியே காணாத அந்த சின்னத்தை கொடுத்து விட்டால் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியை வெற்றி பெற்று விடுவார்கள், டிடிவியை டெலிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போனாங்க. கதாநாயகனாக எம்ஜிஆர் நடித்தால் தான் ஒத்துக்கொள்வார்கள் என்று கதாநாயகனாக எம்ஆர் ராதாவும் PS வீரப்பாவும் நடித்தார்கள் என்றால் அங்கே எடுபடாது. அதுதான் அங்கே வந்து ஆர்கே நகர் தேர்தல் காலத்தில் அன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எதிர்த்து 58,000 வாக்குகள் பெற்ற சிம்லா முத்துச்செல்வன் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்றைக்கு இருந்த நம்மளுடைய இது என்னன்னா வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை கொன்றார்கள், வெட்டினார்கள், போனார்கள், வந்தார்கள்னு சபரீசன் குழுவால வந்து பெரிய வதந்திகள் மாய வலைகள் தமிழகம் முழுவதும் கட்டவிழ்த்து விட்ட சூழ்நிலையில வாக்கு சேகரிக்க சென்றால் கூட கல்லால் அடிப்பார்கள் என்ற சூழ்நிலையில மிக தைரியமாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தாரோ அதை விட ஒருபடி மேலே சென்று அன்றைக்கு தேர்தலை மிகச்சரியாக மிகச்சாதுரியமாக எதிர்கொண்டு அன்றைக்கு வெற்றி பெற்று காட்டினார். வெற்றிங்கிறது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. எதிர்த்து நின்ற அத்தனை வேட்பாளர்களுடைய வாக்குகளை நீங்க கூட்டி பார்த்தீர்கள் என்றால் 10,000 சொச்ச வாக்குகள் வந்து வெற்றி, 41,000 வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவருடைய புத்தி சாதுரியம், ஆளுமை திறன் இல்லாமல் இவங்களால செய்ய முடியாது. அதையும் கூட இவர்கள் விமர்சனங்கள் வந்து டோக்கன் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு. வழக்கமாக சொல்றது வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம், தோற்று விட்டால் 1000 காரணங்கள். 6,000 ரூபாய் வாக்குகளை வந்து காவல்துறை முன்னிலையில் நாங்களாம் நின்றுருக்கோம் களத்துல. 6,000 ரூபாய் வந்து காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில கொடுத்தாங்க. அவங்களால வாக்கு வாங்க முடியலையே. இந்த 6,000 ரூபாயை கொடுக்காமல் இருந்திருந்தால் 2 பிரதான கட்சிகளும்
திராவிட முன்னேற்ற கழகமும் டெபாசிட் இழந்திருக்கும், காப்புத்தொகை இழந்திருக்கும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காப்புத்துறையா இன்னைக்கு இழந்திருக்கும். இந்த 6000 கொடுத்ததுனால தான் அந்த காப்புத்துறை பெற முடிஞ்சது. அதுதான் அன்றைக்கு இருக்கிற நிலைமை. நீங்க ராம்தாஸ் அத்வாலே சொன்னதா சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நோட்டாவை கூட தாண்டாத அந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்தது? நம்ம ஊர்ல வந்து பொது வழியா சொல்லுவாங்க, நீங்க உமியை கொண்டுட்டு வாங்க, நான் அரிசியை கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி ஊதி திம்போன்னு. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கூட அவர் சொல்லல, அமமுகவை அதிமுக அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு. அவருடைய சேர்த்த பிறகு அதோட பாரதிய ஜனதா கட்சி அது அவருடைய விருப்பம் கூட கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி RSS சித்தாந்தத்தினுடைய கருத்து என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இணையணும், இணைஞ்சதுக்கு பிறகு வந்து இவங்க உமியை கொண்டு வருவாங்க. நம்ம டிடிவி சார் வந்து இன்னைக்கு அரிசி வச்சிருக்கிறது நம்ம தான், இன்னைக்கு அதிமுக கூட கிடையாது, ஆட்கள் இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம அரிசியை கொண்டு போவோம், ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்கலாங்கிற அடிப்படையில் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அவர்களுடைய கனவு வந்து பகல் கனவாக போகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாலாஜி உங்ககிட்ட திருப்பி உங்ககிட்ட தான் வரணும். ஏதோ சொன்னீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்போ ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் நேற்று புதுச்சேரி மாநிலத்தில் இந்த இதை கருத்தை பகிர்ந்த அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் பிரதமர் பேசும்போது தமிழகத்தில் அந்த மாதிரியான கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றதையும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னதும் அவர் தான். அதாவது திறந்து வச்சிருக்கோம்னா பழைய நண்பர்களுக்கு திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னார், அவ்வளவுதான். பழைய நண்பர்கள் வரலாம் அப்படின்றது அதோடைய இது. அதான் சொல்றேன், அதிமுகவும் பழைய நண்பர்கள் தான், அதுதான் பழைய நண்பர்கள். ஒரே வழியில் அதை முடிச்சாரு. ஆனா இது சொல்லும் போது அதே இடத்துல பிரதமர் அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட பேசும்போது கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை என்றதும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஒரு அமைச்சர் அவருடைய அதாவது கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரதமர் மோடி வாய்ப்பில்லை என்று சொன்ன பிறகு அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சர் கூட்டணி உறுதின்னு சொல்ல முடியுமா? கூட்டணி உறுதின்னு அவர் சொல்லவே இல்லை. அதுதான் நான் சொல்றேன், உறுதியாக அமைக்க முடியும் அப்படின்றது அவருடைய அவாதம். அதாவது என்னுடைய விருப்பம் சார், அது என்னுடைய விருப்பம். நான் எப்படியாவது முயற்சி பண்றேன், அதுக்கு நான் இது பண்றேன். அமைச்சர் பதவி தரேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு. அமைச்சர் பதவி இருக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லையா? அதுல என்ன இருக்கு? அதுதான் நான் கேட்கிறேன். அமைச்சர் பதவி கடை சரக்கு இல்லைங்க, அவர் தான் சொல்றாரு இல்லையா, மிக திறமைசாலி. அந்த திறமைசாலியை உங்களுடைய வார்த்தை முரண்பாடுகள் நான் கேட்கிறேன். இதுல வார்த்தை முரண்பாடு இல்ல. அதாவது ஒரு அமைச்சர் சொல்றாரு பிரதமர் மோடி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் சார். ஆமா, சரியா? ஆமா. அமைச்சருக்கு எப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் எங்க இல்ல? அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, கூட்டணிக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, அவரும் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அதுதான் அந்த குரங்கு குட்டி விட்டு ஆழம் பார்க்குதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது எப்படி வேணா எடுத்துக்கலாங்க, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது இப்ப கொஞ்சம் முன்னாலே ஒரு சொன்னார் இல்லையா, நாங்க தான் அரிசி அவங்க உமி அப்படின்னு. அது வந்து அங்கதான் முடிவு பண்ண வேண்டியது. ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையே திரும்பியது, மாறியது. அதற்கு முன்னால் அவங்க கண்டுக்கவே இல்லை. அதிமுக ஒரு பலமான கட்சி நினைச்சிட்டு இருந்தது போக கனவு கோட்டையாக நொறுங்கி போனது. இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தான் இங்க மதவாத கட்சின்னு சொல்லி எதுக்கு அவங்க தான் நோட்டாவுக்கு இருக்கிறாங்களே, அவங்க கண்டு எதுக்கு பயம்? அதுதான் நான் கேட்கிறேன். திரு அருண், அழகான கேள்வி. நோட்டாக்கு கீழே இருக்கிறத பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நியாயமான கேள்வி தானே. அது ஒன்றும் இல்லை, மத்தியில் அதிகாரம் இருக்குது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அது நோட்டாவுக்கு கீழேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. நீங்க சொல்றது நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அப்ப அதை பத்தி ஏன் பயப்படுறீங்க? உண்மைதானே அது. அப்போ அதுவும் உண்மை. நான் சொன்னார்லையா மத்தியில் அதிகாரம் இருக்குன்னு. அப்ப அந்த அதிகாரத்துக்காக கூட அவங்க அந்த இதுக்கு அந்த உமின்ற வார்த்தை தள்ளுபடி செய்யப்படும் இல்லையா? அதிகாரம் இருந்தா கூட வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏங்க நீங்க பேசும்போது நான் தலையிட்டேன்னா, ஏங்க நான் வாயை திறந்தாலே உடனே தலையிட்டுக்கிட்டேன். இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு இது அனுபவம். நான் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கு, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வாக்கியம் முடிச்ச உடனே இப்படித்தான் பண்ணுறாங்க இந்த சோக்காடு வலதுசாரிகளும் பாஜகக்காரங்க. இல்லை, அனுபவம் 2 நாள் அது அனுபவம், அதான் சொல்ல. அதாவது அடிப்படையான விஷயத்துக்கு வருவோம். மத்திய அமைச்சருடைய இந்த பேச்சு எதை காட்டுகிறது? என்னுடைய மதிப்பீட சொல்கிறேன், அவர் கண்டிப்பாக மறுப்பார், அது அவருடைய உரிமை. பட் என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவருடைய இந்த வேண்டுகோள் தினகரன் நோக்கி அவர் விடுத்திருக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் இருக்கே, இது தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் ரீதியாக எவ்வளவு பலவீனமாக இருக்கு என்பதை காட்டுகிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேர்வதற்கு ஆட்களே இல்லை. ஒரு கட்டத்தில் நடிகர் ரஜினியை நம்பினாங்க. இப்போ சமீப காலமாக சத்தத்தை காணோம், 2 தரப்புலையும் சத்தத்தை காணோம். அவர் அரசியலுக்கு வரேன்னாரு, ஒன்றும் இப்போ சத்தத்தை காணோம். இப்போ சமீபத்தில் நடிகர் அஜித்தை கூட நம்பி பார்த்தாங்க.
அவர் சும்மா பளிச்சுன்னு சொல்லிவிட்டாரு, வாழ விடுன்னு முடிச்சுட்டாரு அந்த அறிக்கையை. இதை விட ஒரு கச்சிதமான பதிலடி இருக்க முடியாது. அப்போ வேற வழி இல்லாமல் மீண்டும் அதிமுகவை நோக்கி தான் போகிறாங்க. இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தம்பித்துரை மிக கடுமையாக பாஜகவை தாக்கிக்கிட்டே வந்தார். அப்புறம் இது அதிமுகவினுடைய அதிகாரபூர்வ குரலா இல்லையா? நாளைக்கு முன்னாடி கூட இது பற்றி கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தில் கலந்துக்கிட்டேன். அதை அதிகாரபூர்வ குரலா இல்லையான்னு சொல்லவே முடியல அதிமுகக்காரங்க. அவங்க பேச வர்றவங்களால, ஏன்னா அவங்களுக்கும் அதிகாரபூர்வமாக எந்த செய்தியும் அதுக்கு தான் வர்றேன், அதிகாரபூர்வமாக சொல்ல முடியல. இப்போ ஓபிஎஸ் கிட்ட கேட்டாங்க நேற்று இந்த விவகாரம், இந்த பூஜை புனஸ்கார விவகாரத்தில். அப்போ அவர் என்ன சொன்னார் பாருங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பித்துறை எங்கிட்டலாம் கலந்து பேசி தான் பேசுகிறாரு அப்படின்னாரு. அப்போ கிட்டத்தட்ட அது அதிமுகவினுடைய குரல் மாதிரி தான் பாஜக மீதான இந்த கடும் விமர்சனங்கள் அது மாதிரி தான். நான் தான் கவனமாக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மந்திரி ஜெயக்குமார் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பித்துறையினுடைய அது தெளிவாக பாஜக பற்றிய தம்பித்துறையினுடைய விமர்சனம் அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதிமுகவின் கருத்து அல்ல. ஆனா இவர் தான் செய்தி தொடர்பாளர் மாதிரி இருக்கார். இவர் அமைச்சர் பணியை விட எதை அதிகம் பண்றார் என்றால் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக தான் தினசரி அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கார். பட் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்த்தம். நான் பேசும்போதெல்லாம் எல்லா தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? தம்பித்துறை ஒன்று பேசுவார், மித்தவங்க பேசாமல் இருப்பாங்க, இல்லாட்டி மாஃபா பாண்டியராஜன் பாஜக ஆதரித்து பேசுவார். இதெல்லாம் எது காட்டுகிறது என்றால், ஐயா பேரை நடந்துக்கிட்டு இருக்கு பாஜக இருங்க ஐயோ எதுக்கு பாவங்களை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, பேரை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் படியலை. படியாத வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பக்கமும் பேச வர்றாங்க. ஏன்னா பத்திரிகையில் வர்ற தகவல் என்னன்னா, பாஜக 20க்கு 20 கேட்குது அப்படின்ட்டு, அந்த 20லேருந்து நாங்கள் வேற கட்சிகளுக்கு கொடுப்போம், அப்போ மிச்ச கட்சிகள்லாம் தங்களுடைய கைக்குள்ளேங்கிற அளவுக்கு பேச்சுக்கள்லாம் மிக முக்கியமான 2 ஆங்கில பத்திரிகையிலேயே செய்தி வந்துச்சு. இப்போ நான் இதெல்லாம் நான் மேற்கோள் காட்டி பேசுனேன். என்ன நமக்கு என்ன தெரியும், ஏன் இப்படிலாம் வருது? அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், இவங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை அதிமுக தனக்கு ஓரளவுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமை இல்லை அந்த பேச்சுவார்த்தை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பித்துறை அப்படி தட்டி விட்டு, ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு. இப்போ ஜெயக்குமார் இப்படி பேசுகிறாருன்னா, நான் இன்னைக்கு பதிவு போட்டேன் முகநூலில், அப்போ பேரம் படிகிற மாதிரி தெரியுது போல இருக்கு. அதனால தான் இப்படி சொல்கிறாரு. இல்லாட்டிக்கு சொல்லுங்க, இல்லை முடிச்சிடுறேன், அவ்வளோதான். இந்த சூழலில் நீங்கள் அமைச்சர் அதுவாலேயே பாருங்க, அவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றார், நான் அதிமுகவோட தான் கூட்டணிங்கிறார். ஆனால் பாஜகவினுடைய பலவீனம் மட்டுமல்ல, அதிமுகவின் பலவீனமும் அது எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதையும் மத்திய அமைச்சருடைய இந்த வேண்டுகோள், தினகரனை நோக்கிய இந்த வேண்டுகோள் சுட்டி காண்பிக்குது. அதிமுகவோட போனா மட்டும் பாஜகவால ஒன்னும் இங்கே பெயர்த்திட முடியாது, ஆமான்னு தெரிஞ்சு போய்தான். இப்ப என்ன முடிவு வந்துட்டாங்கன்னா, அதிமுகவும் அமமுகவும் முதல்ல சேரணும், அப்படி சேர்ந்த கட்சியோட நாங்க சேரணும், அப்படி சேர்றதுக்கு என்னென்ன கண்டிஷன் வைப்பாங்களோ அந்த கதையெல்லாம் தனி கதை. இப்படி ஒரு பெருசா ஒரு வலை விரிச்சு வர்றாங்க. ஆக மத்திய அமைச்சருடைய இந்த பேச்சு பாஜக மற்றும் அதிமுக எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாமல் தமிழகத்தில் தவிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது என்பது அடிப்படையான கருத்து. தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், மீண்டும் உங்ககிட்ட தானே வரேன் நான். இப்போ தேர்தல் ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. ஒரு அனுமானத்தில் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அது தள்ளி போவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா போன தடவை அப்படி தான் நடந்தது. இந்த சூழ்நிலை இப்போ அந்த கூட்டணி அந்த கணக்குகள்லாம் படியும் போது உங்களுடைய பார்வையில் இந்த பலம் பலவீனம் அது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கூட்டணியும் இல்லைன்னா தனி கட்சிகளும் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது, எவ்வளோ பலவீனமாக இருக்கிறதுங்கிறதுக்கு நான் ஒரு 2 உதாரணம் சொல்லி நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஏற்கனவே பேசுனது தான். திருப்பரங்குன்றம் அதுக்கு ரெட் அலர்ட்டுங்கிறத காரணம் காட்டி தள்ளி வைக்கப்பட்டது. திருவாரூர் கஜா புயலை காரணம் காட்டி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த 2வது முதல் உள்ளதில் அதிமுக முன்னணி இருந்தது, நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது அதிமுக. திருவாரூரில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே
ஏன் என்ன தயக்கம்? அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பவன் தான் ஜெயிக்கக்கூடியவன். அந்த இடத்துல திரு டிடிவி மித்திரன் தான் நிற்கிறார். அதாவது இந்த தளத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பலம் பலவீனம் கொஞ்சம் எடை போடுங்க. இல்லை, முதல் விஷயம் திருவாரூர் தேர்தலை தள்ளி வைக்கணும்னு எங்கள் கட்சியும் கேட்டது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்டது. ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது சரிதான். இப்போ எனக்கெல்லாம் வந்து உள்ளூர என்ன ஆசை இருந்துச்சுன்னா, இந்த அதிமுக எந்த தேர்தலையும் நடத்த மாட்டேங்குது, அவ்வளவையும் கண்டு பயந்து ஓடுது. நான் அவங்கள வச்சுக்கிட்டே கேட்டேன், இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, ஒத்தி வைக்கிறதெல்லாம் அகில இந்திய தேர்தல் ஆணையம். நான் சொன்னேன், அப்போ கொஞ்சம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்க, உங்கள் அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு என்ன படிச்சுன்னா, அப்படி திருவாரூர் வந்தால் இந்த அதிமுகவுடைய பலவீனம், அதன் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி பட்டப்பகல் வெளிச்சம் போல வெளிப்பட்டு விடுமே. இல்லை, இந்த வார்த்தை திமுகவுக்கும் பொறுத்த வர்றேன் இல்லை, என்னுடைய மதிப்பீடை நான் சொல்ல வரேன். இவங்களுடைய பலவீனம் வெளிப்படும் என்று எனக்கு பட்டுச்சு. ஆகவே அது நடக்கட்டுமே நினைச்சேன். ஆனால் என்னன்னு தகவல் எங்களுக்கு வந்தது என்றால், எனக்கு ஒரு நிவாரணமும் போய் சேரலங்க. அது நடந்து புயல் வந்து 15-20 நாள் ஆச்சுங்கிறது உண்மை. ஆனால் ஒரு நிவாரணம் போகல. எங்கள் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, போயிட்டு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு என்று கணக்கீடு கூட முழுமையாக நடத்தப்படவில்லை. கணக்கீடே செய்யலைன்னா என்ன நிவாரணம் கொடுத்துருப்பாங்க? மத்திய அரசு ஏற்கனவே ஒன்றும் தரமாட்டேங்குதுன்னு மாநில அரசே புலம்புது. இவங்க கேட்டதுக்கும் அறிவிப்புக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த நிலைமையில் நமக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குது, அல்லது அதிமுகவை வந்து அதற்கு ஒரு அடி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு என நினச்சி இந்த அப்பாவி மக்களை வந்து பழிவாங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் எங்களுக்கு உள்ளூர விருப்பம் இருந்தாலும், இந்த நேரத்திலே அந்த தொகுதியில் தேர்தல் நடத்துவது நியாயம் இல்லைங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அஃப்கோர்ஸ் அமமுகவுக்கு அது வேற ஒரு கோணத்திலிருந்து அவங்களுடைய அது அவங்களுடைய உரிமை, நாங்கள் சந்திக்க தயார்னு. இந்த அடிப்படையில் தான் மற்ற கட்சிகளும் அந்த முடிவுக்கு வந்தன என்பது என்னுடைய மதிப்பு. நான் ஒரு சாமானியனாக உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க, திருவாரூரில் இந்த நிவாரணப் பணிகள் முழுமை பெறவில்லை, மக்கள் பெருத்த இன்னலுக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்று. இந்த கள நிலவரமாக தெரிஞ்சு அந்த தொகுதி பொறுப்பாளர் யாரோ, மாவட்ட ஆட்சியர், அவர் அறிக்கை கொடுத்து அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதுதான் நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, அதனால அதுக்குள்ளே போகலை. இந்த கூத்து எங்கேயாவது இருக்குமா? வந்து டிசம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலாளர் வந்து திருப்பரங்குன்றம் தவிர மற்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தக்கூடாது, திருப்பரங்குன்றம் தேர்தல் அது வழக்கு இருக்குங்கிறதுனால என்னமோ மிச்ச தொகுதிகளுக்கு 19 தொகுதிகளா இவர் இன்னும் அப்போ ரெட்டி இன்னும் ராஜினாமா பண்ணல, அப்போ 19 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு உங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. பாருங்க அந்த கொடுமையை. அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடவே இல்லை முதல்ல. அந்த கடிதம் வந்த பிறகு திருவாரூருக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க. பிறகு இந்த பிரச்சனைகள் வருது. வேறு சில பிரச்சனைகளும் போயிருக்கும் போல தெரியுது. நம்மளை விட இவருக்கு நல்லா தெரியும். அகில இந்திய அளவில் உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, அந்த டிசம்பர் 3 கடிதத்தை எடுத்து கொண்டாந்து, இப்படி ஏற்கனவே தலைமை செயலாளர்கிட்ட வந்திருக்கு, ஆகவே நாங்கள் வந்து அந்த தேர்தலை வந்து ஒத்தி வைக்கிறோம்னா, தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு மத்திய அரசின் கைப்பாவையாக இன்றைக்கு மாறி போச்சு என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்ட ஒரு சம்பவம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படித்தான். நம்ம வந்து நம்ம கையில ஒன்றும் ஆதாரம் இல்லாதனால கிட்டத்தட்டங்கிற வார்த்தையில நிறைய இருக்கு. நீங்களே ஏற்கனவே வரிசா சொன்னீங்க, தம்பியும் சொன்னாப்புல. நீங்க திருவாரூர் தான் ரொம்ப அப்பட்டமாக பச்சையாக வெளிப்பட்டது. தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவை அவங்களே மாத்துறாங்க. எதை வச்சுனா, எடுத்த முடிவுக்கு முன்பு வந்த ஒரு கடிதத்தை உலகத்தில் எங்க சரி அது அவங்க மறுக்கல. இல்ல அதை நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாமா? கடிதத்தை பெற்றதற்கு பிறகு தேர்தல் அவங்க நடத்திருக்காங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த அந்த ரெக்கார்டு படி நான் பேசுறேன். அதுவே வந்து அபத்தமா இருக்கு. ரெக்கார்டு படி அபத்தமா இருக்கு. இதே கேள்வி தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், கொஞ்சம் மாற்றாக. அதாவது திருப்பரங்குன்றம் வரக்கூடாதுங்கிறது அதிமுக பெரிய உள்ளூரை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தது, வரல. திருவாரூரும் வரக்கூடாதுங்கிறதுல அதிமுக குறியாக இருந்தது. காரணம் என்னன்னா, தன்னுடைய பலவீனம் வெளிப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஒற்றை புள்ளி தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த அதிமுகவோட திமுக சேர்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா 60 ஆண்டு கால பெரிய கட்சி, திருவாரூரில் பெரிய செல்வாக்கு பெற்ற கட்சி, 60,000 வாக்கு வித்தியாசத்தில் அவருடைய தலைவர் மறைந்த தலைவர் ஜெயித்த கட்சி.
அதிமுகவிற்கு இல்ல, இதை விட இன்னொரு பெரிய என்னன்னா இந்த 18 19 வருதுல இப்பதான் நம்பர் கணக்கு மாறிக்கிட்டே போறது ஒரு நாளைக்கு. இந்த 18 எம்எல்ஏக்கள் 20 ஆயிடுச்சு. 20 ஆயிடுச்சா, இது எத்தனை ஆகும்னு தெரியல. இதையும் ஏப்ரல் மாதத்துல சேர்த்து வைங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அதாவது திராவிட அதிமுக எப்படி விரும்புகிறதோ அதே மாதிரி தன்னுடைய பலவீனம் வெளிப்பட்டு விடக் கூடாது என்று திமுகவும் ரொம்ப குறியா இருக்கு. மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் நேற்று கொடுத்த அந்த பேட்டியில் கூட சொல்றாங்க, அதிமுக திமுகங்கிறதெல்லாம் வந்து முன்ன கலைஞர் இருந்தபோது இருந்த திமுக, அம்மா இருந்தபோது இருந்த அதிமுக. இன்னைக்கு அதை தான் நான் சொல்றேன். எம்ஜிஆர் இடத்துல வந்து பிஎஸ்சி அப்பாவும் நம்பியார் இருக்கிற போது மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இப்படி இருக்கிற கால சூழ்நிலையில இன்றைக்கு இந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பதவியேற்ற ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு சிறு சிறு செயல்பாடுகள் மூலமாக முந்தா நாள் கூட வந்து அருண் ஜேட்லி அருண் சட்டின்னு சொல்லிட்டாரு. அதை கூட வந்து போட்டு பீம்ஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து தன்னுடைய இயலாமையை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற போது அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களிலேயே ஒரு பாதி சதவீதம் 50% பேர் தன்னை அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளல. கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், அடுத்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஒரு தலைமை வந்து வெற்றி பெற முடியும். இதுல என்னன்னா, திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சொந்த தொகுதி, அவர் தந்தையார் 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி, 68,000 வாக்கு வித்தியாசத்துல அபரிமிதமாக மிருகபலத்தோடு வெற்றி பெற்ற தொகுதி. இதுல இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு தலைவர் இறந்து அடுத்த 6 மாதத்துக்குள் வருது ஒரு அனுதாபாலை என்ற ஒன்று இருக்குமா இல்லையா? இறந்தது உங்க தந்தையார் தானே, இறந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தானே. அந்த அனுதாபாலையை கூட அவர் நம்ப தயார் இல்லை. அப்ப என்னன்னா, மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய அலை இதை தாண்டி ஓவர் ரைட் அங்கே ஆகிட்டு இருக்குங்கிறது தான் கருத்து. எதற்காக அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால், இங்கே ஆர்கே நகரை போல அங்கேயும் தோல்வியை தழுவி விட்டால் இவர் தலைமையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். தலைமையில் இருக்கிறதுக்கு ஏறக்குறைய வந்து ஆர்கே நகர்லேயே அது புருவண்டு ஒன்றுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அங்கே இருந்த சிம்லா முத்துச்சோழன் வாங்கி 58,000 வாக்குகள் 23,000 வாக்குகளாக குறையுதுன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் வந்து டிடிவிக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வேற ஒன்றுமே கிடையாது, புருவன் ரெக்கார்டு அது. அதே மாதிரி இங்கேயும் நடந்துருச்சுன்னா அவருடைய தலைமை ஏறக்குறைய வந்து அதல பாதாளத்துக்கு போய்விடுங்கிற ஒரு கருத்து. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி கதவு ஜன்னல்லாம் சொன்னீங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜன்னலை கூட எட்டி பார்க்க ஒருத்தனை வரப்போறல, வரவும் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அடுத்ததாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி அருண் ஜேட்லி மூலமாக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பார்த்தார்கள் கூட்டணி அமைப்பதற்கு. அன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எதிர்த்து இவர்களால் செய்ய முடியாத அரசியலை தமிழகத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் சின்னம்மாவோ டிடிவி அவர்களோ இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக, தாங்கள் கொள்ளைப்புழம் வழியாக நுழைவதற்காகத்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைகளின் கையிலே பிடித்து ஒப்படைத்தார்கள். நம்ம கையில் வர வேண்டிய அந்த இயக்கத்தை எதற்காக அவர்கள் பிடுங்கி அவங்க கையில் கொடுத்தாங்கன்னா, இந்த அடிமைகளை என்னைக்கு வேணாலும் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம், பட் இந்த ஆளுமை மிக்க தலைமைகளை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில் தான் லேடியா மோடியான்னு கேட்டதை வந்து அவர்கள் காலத்தில் நிறைவேற்ற முடியாத ஒரு சபதத்தை இப்போது இவங்க வந்து இந்த உமியை கொண்டுட்டு வந்து அரிசியை பிடிங்கிட்டு போடலாமான்னு நினைக்கிறாங்க. அப்பையும் கூட மக்கள் செல்வர் தனியாக இருக்கிறதுனால இவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இதே நம்மை பொறுத்தவரை என்னன்னா, நமக்கு எந்த அடிப்படையில் இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான தேவை என்ன? இன்னைக்கு நம்ம வந்து திருவாரூர்ல இப்போ நடந்திருந்தாலும் இந்நேரம் நமக்கு டிக்ளேர் ஆகிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொல்லி. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு ஆப்டர் கலைஞருடைய டெத்துக்கு அம்மாவுடைய டெத்துக்கு பிறகு அனைத்து இயக்கங்களுமே புதிய இயக்கங்கள். இவர் மக்கள் செல்வர் டிடிவி அவருடைய எமர்ஜிங்க்கு பிறகு எல்லாமே வந்து தன்னுடைய அடிமட்டத்தில் இன்னைக்கு வந்து ஆட்டம் கண்டு போய் நிற்கின்றது. இன்னைக்கு எந்த ஒரு தலைவருக்கு கூட்டம் கூடுது. இப்போ எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டம் ஏறக்குறைய எல்லாம் 70 மாவட்டங்களிலும் அமைப்பு ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறதுனா அதிமுகவில் இன்னைக்கு செய்ய முடியலை, அதிமுகவில் இன்னைக்கு கூட்ட முடியலை. நான் 3 கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். மதுரை, வடபாதிமங்கலம், நாகை, திட்டச்சேரி, எல்லா இடத்துலையுமே 5000க்கு மேலே. நான்லாம் ஒரு சாதாரண பேச்சாளர், எனக்கே வந்து ஒரு 5000 பேர் கூடுகின்றார்கள் என்றால் அந்த இயக்கத்தினுடைய ஈர்ப்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு. இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த நோட்டீஸில் போடுற 80 பேர்லேயே பாதி பேர் தான் வர்றான். இன்னைக்கு கே என் நேரு அவங்களுடைய அமைச்சர் கே என் நேரு சொல்றாரு, எப்பா அவர் தினகரன் 5000 பேர் 10,000 பேர் கூட்டு வந்துருவாருப்பா, நமக்கு ஒரு 200 பேராவது கூட்டுறதுக்கு பாருங்கப்பா. இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. இது வந்து யதார்த்தம், இன்னைக்கு நடக்கின்ற யதார்த்தம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களே சொல்லுகிறார்கள், நொண்டினோடமா இருக்கிற எடப்பாடியோடய எங்கால் போட்டி போட மாட்டேங்கிறாரு, உங்க முதலமைச்சராக வந்துட்டா நாங்கள் என்னங்க பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை. சரி சரி, அதுதான் சொல்ல வர. திரு பாலாஜி வெங்கட்ராமன், ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு? என்ன மாதிரியான சூழல்? பாரதிய ஜனதா கட்சியை அதெல்லாம் ஒரு ஒரு எல்லாருமே தள்ளி வச்சு பார்க்கறதுக்குள்ள சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? இருக்கு, நான் அதை இல்லைன்னு மறுக்கவே. அதுதான் சொல்றேன். அதாவது ஒரு சுய பரிசோதனை செய்யறதுண்டா பாரதிய ஜனதா கட்சி? இதுக்கு சுய பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியத்தில் அந்த கட்சியும் கிடையாது. அதுதான் ஒரே சிம்பிள் ரீசன். ஐயா என்ன சொல்றாரு, இங்கே நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறதுக்கு காரணம் மத்தியில் அவங்க பலமாக இருக்கிறாங்க. சரி,
அப்படின்றது. இங்கே போனாலும் மத்தியில் அவங்க பலமாக இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே அவங்களுடைய ஃபோக்கஸு இதே தான். இப்போ இவர் கொஞ்சம் முன்னாடி இவர் சொன்னார் இல்லைங்களா, திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி அவங்க கூட்டணி கட்சியை வந்து அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக மேலே குறைய சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. அதுதான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைப்பாட்டில் அப்படி தான். அதுதான் நானும் சொல்ல வரேன். அப்படி வரும்போது இப்போ நீங்கள் சொல்கிற இதை உமின்னு சொல்கிறாரு இல்லையா, ஏன் அந்த உமியை பார்த்து நம்ம பயப்படணும்னா ஐயா சொன்ன அதே இல்லைங்க ஒரே நிமிஷம். அப்படி பயப்படலன்னு சொன்னால் அதை மதவாத கட்சின்னு நோட்டாவுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கட்சியோட மதவாத கட்சி ஏன் சொல்லணும் அவசியம் இல்லையே. இல்லையே நிரூபணம். அப்போ நீங்கள் என்ன ஏங்க அந்த கட்சிக்கு நோட்டா விட அதிகமான வாக்கு இல்லைங்க, அந்த கட்சியை பற்றி ஏங்க பேசுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு மதவாத கட்சி நீங்கள் முதிரை குத்தும் போது அதுதான் வரும். இது காலகாலமாக தொட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம். நான் அதுதான் சொல்லுவேன். யார் மதவாத கட்சி இல்லை நான் கேட்குறேன். யார் மதவாத கட்சி இல்லை? யார் இப்போ ஆமாம் அவங்கள தான் மதவாதம் தான். எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் அவங்க கிட்ட இருக்கு, ஏன் இல்லை? இருக்கு சொல்கிறேன். கேரளாவில் இங்கே வந்து முழுக்க கடவுள் எதிர்ப்பு கொள்கையெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு துர்கா பூஜை பண்ணுவாங்க. எல்லாமே இது கேரளாவில் வந்து கடந்த 2 வருஷமாக கோகுலாஷ்டமி சொல்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் பொருந்தும் எல்லாருக்குமே. இப்போ வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, நான் பூனல் போட்ட பரிசுத்தமான கவுல் பிராமணன், நானும் இந்துன்றாரு. எங்கேருந்து வருது இதெல்லாம்? இல்ல இந்துவா இருக்கிறது அப்போ இல்ல அதுதானே இவங்க சொல்றாங்க. இல்ல இவங்க அதான் இதுதான். அதாவது இவங்க இந்துக்களுக்காக இவங்க பேசினா இவங்க வந்து மதவாத கட்சியா? அப்போ ஒரு முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வச்சா அது மதவாதத்தோட கூட்டணி இல்லையா உங்களுக்கு? காசிநாத பாரதி நீங்க எந்த அதாவது சொல்லணும் நான் இதுக்கு. அதாவது நண்பர் வந்து பாஜகவை வந்து மதவாத கட்சின்னு சொல்லலாமான்னு தினகரன் வந்து ரொம்ப கச்சிதமான அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஆமாம், வகுப்புவாத கட்சி. அந்த வகுப்புவாத கட்சியோடு என் ஆயுளில் நான் எந்த உறவும் கொள்ள மாட்டேன் அப்படி ஏற்கனவே சொன்னது அவர் மீண்டும் அதுவாலையினுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு. இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஏங்க போய் பிஜேபியை போய் வகுப்புவாத கட்சின்னு சொல்கிறீங்க, ஏன் அதை போய் மதவாத கட்சின்னு? ஏன்னா அது வகுப்புவாத கட்சியாக மதவாத கட்சியாக இருக்கிறதுனால. அதுக்காக அவர் பாஜகவை வந்து முலாம் பூசி மறைக்கிறதுக்காக எல்லாருமே வகுப்பாத கட்சி தான். ஆனால் எந்த ஒரு கட்சியும் பாபர் மசூதியை இடிக்கலை. 450 ஆண்டு காலமாக இருந்த ஒரு மசூதியை ஒரு இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை திட்டமிட்டு அதை போய் தகர்த்து அதை ஒரு வெற்றி முழக்கமாக வெற்றி செய்தியாக வேறு எந்த கட்சியும் கொண்டு போகலை. ஆக இவங்க எந்த அளவுக்கு முஸ்லீம் வெறுப்போடு இருக்காங்க, கிறிஸ்தவ வெறுப்போடு இருக்காங்க என்பது நாளும் தெரியுது. வகுப்புவாதங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து பிற மத வெறுப்பில் தான் அது துல்லியமாக வெளிப்படுது. இல்லை இல்லை அவர் ஒத்துக்க மாட்டார். நான் முடிச்சிடுறேன். பிற மத வெறுப்பில் தான் இது பண்ணுது. நாங்கள் மார்க்சியர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்கிறோம், மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்குது. நம்முடைய அரசியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம், எந்த ஒரு மதத்தையும் பரப்பலாம் என சொல்லுது. எந்த ஒரு மத நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம், அது அவர்களுடைய உரிமை. எங்கள் கட்சி வந்து நாத்திகர்களுக்கான கட்சி அல்ல, இது வந்து உழைப்பாளி மக்களுக்கான கட்சி. உழைப்பாளி மக்கள்லேயே இன்றைக்கும் பெரும்பாலோர் வந்து ஆத்திகர்கள் தான். அதனால் எங்கள் கட்சியில் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அதிகமானவோர் ஆத்திகர்கள் இருக்காங்க, எங்களுக்கு வாக்களிக்கிறவர்களும் ஆத்திகர்கள் இருக்காங்க. ஆகவே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், எங்களுக்குன்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனை இருக்குது. அதை பூராமே அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தான் எங்கள் கட்சிக்குள்ளே வரும்னு சொல்லலை. மாறாக எங்களுடைய உடனடி கட்சி திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் போதும். அந்த திட்டத்தை ஏற்பதற்கு கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனையே கிடையாது. இதை முதல்ல நண்பர் புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா மாநிலங்களும் இதுதான் உள்ள நிலைமை. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம் என்றால், பிற மத வெறுப்பு, அதுவும் 80% இந்துக்களுங்க. இந்துவாக இருப்பது என்பது வேறு, இந்துத்துவாவாக இருப்பது வேறு. ஒன்றும் இல்லை, இந்துவாக இருக்கிறதுனா காந்தி, இந்துத்துவாக இருக்கிறதுனா யாருன்னா கோட்ஸே. இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு இந்துவை, ஒரு ராம பக்தரை சுட்டு கொன்ன அந்த இந்துத்துவவாதி தான் கோட்ஸே. அந்த சிந்தனையை, அந்த பிற மத வெறுப்பைத்தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். உங்களுடைய பார்வைக்கு அதுதான் நான் சின்ன உதாரணம் சொன்னேன். இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். மாட்டுக்கறி விவகாரத்தில் இருந்து இந்த மாதிரியான பதில் சொல்கிறேன்.
கோட்ஸேவை பற்றி சொன்னது அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் எங்கே இருந்தார், அவருடைய பின்னணி என்னன்றது அவரும் புரிஞ்சுக்கணும். போக வேண்டாம் இப்போ. இல்லை போகணும் இல்லையா? இல்லை கோட்ஸே வந்து காந்தி வந்து இது அதே காந்தி என்ன சொன்னார் சவுத் ஆப்பிரிக்காலன்றதும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்லை அவர் சொன்னது ஒரு சரித்திர சான்று. அது நான் சொன்னது சரித்திர சான்று தான். நான் சொல்ல வர்றது சரித்திர சான்று தான். கோட்ஸே வந்து இந்து மகா சபையில் இருந்தார். இந்து மகா சபையின் தலைவர் அன்று யாரு? சோம்நாத் சட்டர்ஜியின் அப்பா அவர்கள். காந்தியை சுட்டது கோட்ஸே. அது உண்மைதானே இல்லையா? அது உண்மைதாங்க. அப்ப அந்த தலைவர், நான் என்ன கேட்கிறேன், ஒரு தனி மனிதனோட இதுக்காக நீங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்து மகா சபை இல்ல இல்ல, நீ இந்துத்துவ சித்தாந்தம் சார். இந்துத்துவனா நீங்க ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் சார் உங்களுடைய, அதாவது அல்டிமேட்டா நீங்க அங்கதான் வர போறீங்க. இல்ல அவரே ரைட், நீங்களே பேசுங்க. அதான் அதுதான் நான் எங்க வந்து அதை சொல்லி இல்ல கிடையாது. அப்ப இருங்க. அதுதான், அதாவது இந்து மகா சபையில இருக்கக்கூடிய ஒரு கோட்ஸே காந்தியை சுட்டாரு. அது ஒரு தனி மனிதனுடைய செயல் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதையே நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அந்த இந்து மகா சபையின் தலைவர் யாருன்னு சொன்னா சோம்நாத். ஆமா, சோம்நாத் வேற யாரும் சொல்ல, வேடிக்கைக்காக சொல்றேன். நான் உங்களை சொல்றேன்னா எனக்கு ஒரு தனி மனிதத்தை ஏதாவது ஒரு ஆத்திரமோ உங்க மேல ஒரு ஆவேசமோ இருக்கணும் இல்லையா? காந்திஜி மேல கோட்சேக்கு அப்படி என்ன ஆவேசம்? தனி மனித விரோதம். தனி மனித விரோதம் அதுதாங்க. ஒரு தனி மனிதனுக்கு இவர் இருந்தாக்க மேற்கொண்டு இந்து மக்களை ஒரே நிமிஷம், அது ஒரு தனி மனித சிந்தனை. அதை நீங்க வந்து ஒரு கட்சி மீதோ அல்லது ஒரு இயக்கத்தின் மீதோ திணிக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கோல்வால்கர் முழுக்க கடவுள் மறுப்பாளர். அவரை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஆர்எஸ்எஸ். அப்ப நீங்க இவங்களை விட அந்த இது எங்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா? கோல்வால்கர் தான் நாங்க தலையில தூக்கி வச்சுதான் ஆடிட்டு இருக்கிறோம். அப்ப அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர். இருங்க, அப்ப வந்து சோம்நாத் சட்டர்ஜியுடைய அப்பாவுக்கு காங்கிரஸ்ல என்ன மாதிரியான பதவிகள் கொடுத்தாங்கன்றதும் இருக்கு கணக்குல. ஏன்னா கோட்ஸே வந்து காந்தியை சொல்லிட்டு 6வது மாதத்துல நீதிபதியாக்குறாங்க. 2 முறை இல்ல பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட்லயும் பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ யாருக்கு அதனால பயன்? ஒரே ஒரு வாக்கியம், ஒண்ணும் இல்ல. அதாவது சோம்நாத் சாட்டர்ஜி அவங்களுடைய அப்பாவுடைய கொள்கையை தான் மகன் பின்பற்றுவாராங்க. என்னங்க கொடுமையா இருக்கு. அவருக்கு பிள்ளையா பிறந்த பாவத்துக்காக அப்பா செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் இவர் பொறுப்பாக முடியாது. சோம்நாத் சாட்டர்ஜி எத்தகைய மார்க்சியவாதி என்பது எல்லாருக்கும் தெரியும். சில கருத்து வேறுபாடுகள் கட்சிக்குள்ள வந்தது, இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவருடைய அப்பாவை கொள்கையெல்லாம் நிராகரிச்சு, இந்து மகா சபைக்குடைய கொள்கையை நிராகரிச்சு கம்யூனிஸ்டாக மலர்ந்தவர். நீங்க பேசும்போது நான் தலையை அப்புறம் பழைய விட்டு நான். ஆகவே அப்படி கம்யூனிஸ்டாக மலர்ந்தவர் என்பதை மட்டும் முதல்ல பதிவு பண்றேன். இந்துத்துவ நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? சாவர்கர் எழுதிய இந்துத்துவா என்கிற புத்தகம் அந்த சிந்தனையை உள்வாங்கி அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் காந்தியை சுட்டு கொன்றான் கோட்ஸே. ஆகவே இந்துத்துவா இல்லைங்க, நீங்க மறுத்துட்டு போங்க, என் கருத்து அதாங்க. ஆகவே இந்துத்துவா என்கிற அந்த மத வெறியால் தூண்டப்பட்டு தான் தனி மனித வாக்கியா வரப்பு சண்டையில் காந்தியை சுட்டு கொல்லல கோட்ஸே. சரி, காசுநாத பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அதனுடைய சூழல் என்ன என்பது, பின்னணி என்பது இதுதான். இதிலிருந்து விலகி கூட்டணி கட்சிகளை பற்றிய கவலையே இல்லாமல், அது கூட்டணி கட்சிகள் வருமா வராதாங்கிற சிந்தனையே இல்லாமல் திரு டிடிவி அவர்கள் அவர் பாட்டுக்கு பயணம் போயிட்டே இருக்காரு. என்ன அதீத நம்பிக்கை இது? இல்லை, மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வார்ப்பு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை நேற்று அழகாக சொல்கிறார். நான் வந்து திராவிட இயக்கம் அந்த இயக்கம்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அம்மாங்கிற ஒரு பேரை சொல்லியாச்சுனால இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆல் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். 69% இடஒதுக்கீடு வந்ததாக இருக்கட்டும், 33 மாநிலத்தில் இல்லாத ஒன்றை தமிழகத்தில் கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு 10% வந்து அதை காலி பண்ணுறதுக்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு வச்சுங்களேன். இப்படி இன்றைக்கு இல்லை, நான் அதை அந்த டிபேட்டுக்கு இப்போ நான் வரல. இப்படி இன்றைக்கு தமிழகத்தில் தலைவர்களுக்கான வெற்றிடம் நிலவுகிறது. இன்றைக்கு ஒரே தலைமை, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் ஈர்க்கக்கூடிய ஒரே தலைமை மக்கள் செல்வர் டிடிவி ஒருத்தர் மட்டும்தான். எங்கே போனாலும், நேற்று நடந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுகிறார்கள். அது வந்து தனி மனித ஈர்ப்பு. ஏன்னா அவர் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவர் கிடையாது. இவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் அரசியல் இயக்கத்தை விட்டு ஒதுங்கி இருந்தவர். இவங்களுக்கு சொன்னதுக்கும் பிறகு கூட 60 நாட்கள் நான் ஒதுங்கி இருக்கிறேன், நீங்கள் வேணால் அரசியலை பண்ணுங்கள்
அப்படின்னு திரும்பவும் ஒரு 60 நாட்கள் துறவரம் பூண்டவர். இப்படியெல்லாம் இருந்த போதும் கூட அவருடைய சாதுரியத்தினால், அவருடைய மக்களை அணுகுகின்ற விதத்திலும், மக்களுக்காக செயல்படுகின்ற விதத்திலும், இன்றைக்கி வந்து 8 வழிச்சாலை இப்போ இதை அறிவித்த உடனே போராட்டம். இன்றைக்கு இவங்க சொல்லுகின்ற மார்க்சிய அவங்களுடைய தோழராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் போராட்டம் அறிவிக்கலை. 8 வழிச்சாலைக்கு வந்து அத்தனை மாவட்டங்களிலும் தொடர்ந்து போராட்டத்தை அறிவித்தவர் இவர். அதே மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனையில் வந்து இந்த மக்கள் வந்து எந்த அரசியல் தலைவரையும் அந்த ஊருக்குள்ளே விடலை. ஒரே ஒரு தலைவர், மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை மட்டும்தான் நீங்கள் எங்களோட இருங்க, நீங்கள் எங்களோட இருக்கிறதா எங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களை எல்லாம் 144 போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, இப்படியே அவங்க சொல்கிறாங்க. கஜா புயலை பொறுத்தவரை 9 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் 2 நாட்கள் தங்கியிருந்து, இப்படி மக்களுக்கான பிரச்சனையை இவர் எதிர்கொள்கின்றார். அந்த காரணத்தினால அடுத்து தன்னுடைய தத்துவத்தில் அவர் தெளிவாக இருக்கார். பாரதிய ஜனதா கட்சியோடு, தமிழகத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு. அது வந்து தவறாக இவர் சொல்லலை. 15,000 கோடியை கேட்குறாங்க. இப்போ இதே வந்து கேரளாவில் வந்து 4,500 கோடி கேட்டாங்க, 3,500 கோடி கொடுத்தாங்க. ஆனால் இவர்களுக்கு வந்து 10% கூட கொடுக்கல. 15,000 கோடி கேட்டதுக்கு 1,146 கோடி தான் கொடுக்குறாங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழகத்தில் வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்கலாம்னு ஒரு கனவு, பகல் கனவு காணுகிறார்கள் என்றால் ஒரே காரணம் அதிமுகவிலே அடிமைகள் இருக்கிறார்கள் என்பதுதான். அடுத்து ஒரு நுட்பமான அரசியல் உங்களுக்கு ஒரே ஒரு நுட்பமான அரசியல் சொல்லிடுறேன். ஏன் தம்பித்துரை இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசுகிறார் என்றால், இப்போ வருகின்ற ஓரிரு மாதங்களுக்குள்ள தேர்தலை எதிர்கொள்ள போகிறவர் அவர். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து எதிர்கொண்டாகணும். அப்படி வருகின்ற போது இந்த அடிமைகளை வைத்து காய் நிறுத்தினோம்னா நிச்சயமா நம்ம தோத்து போயிடுவோம். இந்த துணை சபாநாயகர் பதவியும் இல்லாமல் போயிடும். இப்பயே ஒருத்தனும் மதிக்கிற கிடையாது. இந்த துணை சபாநாயகர் பதவியும் போயிட்டுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால வந்து எப்படியாவது அவர் வந்து அங்கேருந்து ஒரு குடும்பத்தை பிரித்து கொண்டு மக்கள் சிலரோடு இணைந்து விடலாங்கிறது அவருடைய லாஜிக்காக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. இது வந்து கட்சியோட கணிப்பு கிடையாது. இல்லை ஒன்றும் இல்லை, தம்பிக்கு பூரண உரிமை உண்டு. அமமுகவினுடைய போராட்ட வரலாறு, அதே போல் தினகரன் ஐயா அவர்களுடைய போராட்ட களங்கள் பற்றியெல்லாம் சொல்ல. ஆனால் இங்கே இப்போ திமுககாரங்க யாரும் இல்லை. ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். வந்து இவர் வந்து வகுப்பாத சக்திகளுடன் கட்சியுடன் சேர மாட்டேன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயமாக தான் என்னை பொறுத்தவரையிலும் இருக்குது. ஆனால் இன்னொன்று, திமுக அப்படி அறிவிக்கலைங்கிற மாதிரி தம்பி ஆரம்பத்திலே ஆரம்பித்தாப்புல. ஆனால் அவர் மீண்டும் ஈவன் பொதுக்குழு கூட்டத்திலையும் ஒரு கொள்கை அறிவிப்பாகவே பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம், சேடிஸ்ட் மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அன்று துவங்கி சமீப காலம் வரை மீண்டும் முழங்கி வருகிறார். ஆகவே நம்ம அதை வந்து ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம், மார்க்சியவாதிகள் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு நீங்க பேசும்போது தலையிடல நினைவேந்தல் நிகழ்ச்சியை தயவு செய்து ஒப்பிடாதீங்க. அது ஒரு நியாயம் அல்ல. பட் இது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காருங்கிறத நீங்க அங்கீகரிங்க. அப்படி வேணா சொல்லுங்க, அப்படி வேணா நீங்க சொல்லுங்க. அது ஆனா அதுக்கு அவர் ஒண்ணும் சொல்லல. நீங்க தான் சொன்னோம், மக்கள் செல்வர் தான் சொன்னாங்க. இருக்கட்டுங்க, அது பெருமையை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா திமுக வந்து வகுப்புவாத எதிர்ப்புக்குள்ள போகலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்றைய நிலைமையை நான் சொல்ல வரேன். யதார்த்தத்தை நம்ம அங்கீகரிக்கணும்ல. நல்லது சொல்லுங்க. இறுதி கட்டத்தில் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. ஐயா ஆமா சொல்லணும், சும்மா சொல்லலாம். ஒரு கேள்வி, இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசணும்ல, 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க, சொல்லப்படுகிறது. ஏன்னா இது ஒரு கூட்டணி எல்லாம் பங்கீடுகள்லாம் பிரிச்ச பிறகுதான் எத்தனை பேர் இருக்காங்க போறாங்க. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைந்தால் ஒரு திமுக மேடையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பகிர்ந்து, ஏன்னா 10% இடஒதுக்கீடு விஷயத்தில் 2 பேரும் முரண்பட்ட எல்லையில். அதாவதுங்க, எங்களை பொறுத்த வரையிலையும் தமிழ்நாட்டில் எப்போவுமே இதர கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு தானே தவிர அலையன்ஸ், ஆனால் பத்திரிகைக்கு போகிற அலையன்ஸ் சொல்லுவாங்க. அந்த கூட்டணி என்பது எங்களுக்கு பொதுவாக கிடையாது. அது திமுகவோடு இருந்ததில்லை, அதிமுகவோடு இருந்ததில்லை. இருந்தது எல்லாம் தொகுதி உடன்பாடு தான். எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக நேற்று கூட சொல்லியிருக்காங்க, எங்களுடைய இலக்கு என்பது மத்தியிலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை வீழ்த்துவதும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியை வீழ்த்துவதும் தான். இந்த நோக்கத்தோடு நாங்கள் வந்து திமுக அணிவகுப்பு அதனுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அன்றைக்கும் சொன்னார், நேற்றும் அவர் சொல்லியிருக்கார். ஆகவே இதில் ஒன்றும் பராபரியான பேச்செல்லாம் கிடையாது. திமுக அணிவகுப்போடு அவங்களுடன் ஒரு தொகுதி உடன்பாடுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நினைப்பு. வர்றேன் நான் முடிச்சிடுறேன். ஆனால் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும்.
இல்ல வேறுபாடுகள் இருக்கிறது பெருசு இல்லை சார். ஆனா அடிப்படை இது அடிப்படையில் ஒண்ணும் கிடையாது. எங்க சமூக நீதிங்கிறது என்ன அநியாயம் சார் இது? கேட்டோம் ஏங்க இருங்க, இதுல ஒன்றும் வேறுபாடுகள். இப்போ உதாரணமா அதிமுகவோட பாஜக போகணும்னு பேசுறாங்க. அதிமுக இந்த 10% ஆதரிக்குதா? அதோட எப்படி பாஜக போகுது? அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் இத்தகைய வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் வேறு ஏதேனும் ஒரு பொது நோக்கோடு தொகுதி உடன்பாடு கூட்டணி என்ன வரலாம். அவ்வளவுதானுங்க. இது எப்படி எல்லா கட்சியும் ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரினா கட்சியே தேவையில்லை, எல்லாம் கழிச்சு விட்டு போயிடலாம். கடந்து விட்டது. ரொம்ப சுருக்கமா இருக்கு. ஐயா பாலாஜி வெங்கட்ராமன் சுருக்கமா ரத்தின சுருக்கமா ஒரு 30 வினாடிகளில் சொல்லுங்க உங்களுடைய ஏதாவது சொல்லுங்க. அதாவது இந்த கூட்டணி என்பது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு வர்றது தான் உண்மையான கூட்டணி. இப்போ எல்லாமே ஏஷன் தான். இவங்க வரலாம், அவங்க வரலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாமே வந்து ஒரு இதுவாக தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுவா இருக்கிறது, வலுவான கூட்டணி அமைக்கும். நான் இப்பவும் சொல்றேன்னா நான் அதை வந்து நான் மறுக்கிறேன். நான் இங்க வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுவா இருக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. கூட்டணி கட்சி கூட்டணி முயற்சி பண்ணுவாங்க, அதுல தவறும் கிடையாது. நான் அதுவும் சொல்றேன். அதாவது அவங்க வந்து கூட்டணி இது பண்றது தவறும் கிடையாது. அவங்க வலுவா இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அகில இந்திய அளவுல பாஜக வெற்றி பெறும் என்பதனால தான் இவங்களுக்கு எல்லாம் அந்த பயம். 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிற அளவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்டமைப்பை உருவாக்கி விட்டது. தொடர்ந்து பேச முடியாத நிலைமை அடுத்த நிகழ்ச்சிகள் ரெடியா இருக்கு. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்க மூவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக நிகழ்ச்சி உங்களை சந்திக்க